ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஒரு பாழடைஞ்ச பங்களா. அந்த பங்களாக்குள்ள ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிறாங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் அந்த பங்களாவில இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத பல திருப்பங்களோட இருக்கக்கூடிய கதை தான் இது. லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கதைய நான் சொல்ல தயார். நீங்க கேட்க தயாரா? வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். பேய் வீடு பகுதி 1. தென்னிந்தியாவின் அமைதியான கிராமம் அது. அடர்ந்த தென்னை மரங்களும் நெல் வயல்களும் சூழ்ந்திருந்தன. கோடை விடுமுறையை கழிக்க சென்னை போன்ற பெருநகரங்களின் இறைச்சலில் இருந்து விலகி அருண், ரவி, பிரியா மற்றும் நந்தினி இந்த சிறு கிராமத்திற்கு வந்திருந்தனர். அருண் ஒரு தைரியமான கொஞ்சம் முன்கோபக்கார இளைஞன். ரவி அவனுடைய நெருங்கிய நண்பன், எப்போதும் நகைச்சுவையாக பேசுபவன். பிரியா அமைதியானவள், கூர்ந்து கவனிக்கும் பழக்கம் கொண்டவள். நந்தினியோ கொஞ்சம் பயந்து சுபாவம் உள்ளவள், ஆனால் நண்பர்களுக்காக எதையும் செய்ய துணிபவள். அருண் தன்னோட பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட இங்க ஏதாச்சும் சுத்தி பாக்குறதுக்கு சுவாரஸ்யமான இடம் இருக்கா பாட்டி அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பாட்டி, ஓ ஏன் இல்லப்பா, இங்க நிறைய இடம் சுத்தி பார்க்க இருக்கு, ஆனா ஒரு இடத்த தவிர அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அருணும் ரொம்ப ஆர்வமா அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். அது எந்த இடம் பாட்டி? அதை பத்தி ஏன் அருண் இப்ப கேக்குற? அதெல்லாம் வேண்டாம், நீ வேற எங்கேயாவது உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் சுத்தி பாரு, அந்த இடங்கள்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ மடுப்புறாங்க. ஆனா அருணும் அவங்கள விடுறதா இல்ல. நோண்டி நோண்டி கேட்க ஆரம்பிக்கிறான். அவனோட தொல்லை தாங்க முடியாம அவங்க பாட்டியும் அந்த ஒதுக்குப்புறமான பங்களாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி அருணை வீட்டுக்கு வெளியில கூட்டிட்டு வந்து, அதோ பார், அந்த கடைக்கோடியில ஒரு பங்களா ஒண்ணு தெரியுது பாத்தியா, அந்த வீட்டை பத்தி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பங்களா அந்த காலத்திலேயே ரொம்ப சாபங்கள் நிறைஞ்ச ஒரு இடம். ராத்திரியானா அதோட கதவுகள் தானா திறக்கும், உள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அருணோட பாட்டி சொன்னதை கேட்டு நந்தினி பயந்து போய் அருணை பாக்குறா. ரவி சிரிச்சுக்கிட்டே, பாட்டி நீங்க ரொம்ப பயன்படுத்துறீங்க என்றான். ஆனால் பிரியா முகத்தில் ஒருவித கவலை ரேகை படர்ந்திருந்தது. அருணுக்குள் ஒரு சிறு தீ பற்றி கொண்டது. அந்த மர்மத்தை அறியும் ஆவல் அவனுக்குள் நெருப்பாய் பற்றியது. அன்று இரவே அவர்கள் கிராமத்து வீட்டின் திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பாட்டியின் பேச்சு அவர்கள் மனதை அரித்து கொண்டிருந்தது. நாம ஏன் அந்த மாளிகைக்கு போகக்கூடாது என்று திடீரென அருண் கேட்டான். என்ன சொல்ற அருண்? பாட்டி சொன்னது உனக்கு கேட்கலையா என்றாள் நந்தினி. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை நந்தினி, ஒரு பழைய பங்களாவுல என்ன இருக்க போகுது என்று ரவி அவளை சமாதானப்படுத்தினான். ஆனால் அருண் விடாப்பிடியாக இருந்தான். இறுதியில் அவனுடைய வற்புறுத்தலுக்கும் மற்றவர்கள் சவாலாக நினைத்ததற்கும் இணங்கி நால்வரும் அன்றிரவு அந்த மாளிகைக்கு செல்ல முடிவெடுத்தனர். பகுதி 2. இரவு 11 மணி. வானத்தில் முழு நிலவு குளிர்ந்திருந்தாலும் மாளிகை இருந்த இடம் என்னவோ ஒருவித இருள் சூழ்ந்திருந்தது. நால்வரும் டார்ச் லைட்டுகளை கையில் பிடித்தபடி மெதுவாக மாளிகை வாசலை அடைந்தனர். துருப்பிடித்த இரும்பு கதவு லேசாக திறந்தது. பாட்டி சொன்னது போல் அது தானாக திறந்ததா அல்லது யாராவது திறந்தார்களா என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அனைவரும் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றனர். ஒருவரை ஒருவர் பயம் நிறைந்த கண்களோடு பார்த்து கொண்டு மேலும் உள்ளே சென்றனர். உள்ளே நுழைந்ததும் ஒருவிதமான குளிர் அவர்களை தொற்றிக் கொண்டது. எங்கும் புழுதி படர்ந்திருந்தது. ஒட்டடைகள் தொங்கின. காற்றில் ஒருவித துர்நாற்றம் வீசியது. பல வருடங்களாக யாரும் வராத ஒரு இடத்தின் நாற்றம். அவர்கள் ஒவ்வொரு அறையாக பார்க்க தொடங்கினார்கள். வரவேற்பறையில் உடைந்த நாற்காலிகளும் கிழிந்த சிறை தீலைகளும் தொங்கின. சுவரில் இருந்த பெரிய ஓவியம் ஒன்று பாதி கிழிந்த நிலையில் தொங்கியது. அதில் ஒரு அழகான பெண் சோகமான முகத்துடன் காணப்பட்டாள். பிரியா அந்த ஓவியத்தை உற்று நோக்கினாள். அந்த பெண்ணின் கண்கள் அவளை பார்ப்பது போல் அவளுக்கு ஒரு உணர்வு. மேலே மாடிக்கு சென்ற போது ஓர் அறையில் இருந்து மெல்லிய அழுகுரல் கேட்பது போல் இருந்தது. நால்வரும் ஒரு கணம் நின்றனர். அருண் டார்ச் லைட்டை அடித்த அந்த திசையில் சப்தம் திடீரென நின்றது. உங்களுக்கு கேட்டதா என்று நந்தினி பயத்துடன் கேட்டாள். மற்ற மூவரும் தங்களுக்கும் கேட்டதாக சொன்னார்கள். அருண் அந்த அறையின் கதவை திறக்க தயங்கினான். ரவி அவனை தள்ளிவிட்டு கதவை திறந்தான். அறைக்குள் பழைய மரசாமான்கள் சிதறி கிடந்தன. ஒரு மூலையில் உடைந்து போன பொம்மை ஒன்று தரையில் கிடந்தது. அறையில் அந்த அழுகுரல் மீண்டும் கேட்கவில்லை. ஆனால் ஒரு விதமான அமைதி நிலவியது. பகுதி 3. அருண் ஒரு நூலகம் போன்ற அறைக்குள் நுழைந்தான். அங்கே புத்தகங்கள் நிறைய சிதறி கிடந்தன. ஒரு மேஜையின் மீது பழைய டைரி ஒன்றை கண்டான். அது அவனை பார்த்ததும் தானாக திறந்தது. அதன் பக்கங்கள் மஞ்சள் நிறமாக மாறின. அதில் ஒரு பெண்ணின் கையெழுத்து எழுதத் தொடங்கியது. என் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமான என் கணவன் என்னை வஞ்சித்து விட்டான். என் சொத்துக்காகவும் வேறொரு பெண்ணுக்காகவும்
என்னை ஏமாற்றினான். இந்த மாளிகைக்குள்ளேயே என்னை அடைத்து வைத்து சித்திரவதை செய்தான். என் ஆவி ஒருபோதும் அவனை மன்னிக்காது என்று எழுதியது. அதை பார்த்த பின் அருண் அதிர்ச்சியடைந்தான். அங்கிருந்து அருண் வேகமாக வெளியேறினான். பிரியா அவனிடம் ஓடி வந்தாள். அருண், அந்த ஓவியத்துல இருந்த பெண், அவளோட முகம் ரொம்பவும் பரிதாபமா இருந்துச்சு. அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய துரோகம் நடந்திருக்கணும் என்றாள் பிரியா. தான் ஓவியத்தை பார்த்ததும் அந்த கண்கள் அவளையே உற்று நோக்கியதாகவும் கூறினாள். அருண் தான் படித்த டைரியை பற்றி பிரியாவிடம் சொன்னான். இருவருக்கும் அந்த ஓவியத்தில் இருந்த பெண்ணுக்கும் டைரியில் எழுதப்பட்டிருந்த அந்த பெண்ணின் கையெழுத்துக்கும் தொடர்பு இருப்பதாக தோன்றியது. அவர்கள் மற்ற இருவரையும் அழைத்து தாங்கள் கண்டுபிடித்த விஷயங்களை சொன்னார்கள். அந்த நால்வரும் அந்த மாளிகையின் சோகமான கடந்த காலத்தை பற்றி முழுதாக தெரிந்து கொள்ள ஆர்வமாயினர். பகுதி 4. மேலும் விவரங்களை தேடி அவர்கள் மாடியின் மற்ற அறைகளுக்கு சென்றார்கள். ஒரு அறையில் தரையில் காய்ந்து போன இரத்தக்கரை இருப்பதை கண்டனர். சுவரில் ஏதோ இழுத்து செல்லப்பட்டதற்கான அடையாளங்கள். நந்தினி பயத்தில் நடுங்கத் தொடங்கினாள். ரவி ஒரு பழைய அலமாரியை திறந்தான். அதற்குள் தூசி படிந்த புகைப்பட ஆல்பங்கள் இருந்தன. ஒரு ஆல்பத்தில் இருந்து ஒரு புகைப்படம் சட்டென்று கீழே விழுந்தது. அதை எடுத்து பார்த்தபோது அதிர்ந்து போனார்கள். அந்த புகைப்படத்தில் அருண், ரவி, பிரியா, நந்தினி ஆகிய நால்வரும் சிரித்தபடி நின்றிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் அந்த ஓவியத்தில் இருந்த ஒரு பெண் சோகமான நிழல் போல தோன்றினாள். அவர்கள் அந்த புகைப்படத்தை இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. அது எப்படி இங்கே வந்தது? திகிலும் குழப்பமும் அவர்களை சூழ்ந்தது. அப்பொழுது கீழே யாரோ நடப்பது போன்ற பலத்த சப்தம் கேட்டது. அவர்கள் வேகமாக வரவேற்பறைக்கு ஓடி வந்தார்கள். மாளிகையின் பெரிய மரக்கதவு இப்பொழுது முழுவதுமாக மூடப்பட்டிருந்தது. அவர்கள் திறந்த முயன்ற போது அது நகரக்கூட இல்லை. யாரோ அல்லது ஏதோ அவர்களை உள்ளே பூட்டிவிட்டது. பகுதி 5. திடீரென மின்விளக்குகள் எரிந்து அணைந்தன. அறையில் வெப்பநிலை சட்டென்று குறைந்தது. நாற்காலிகள் தானாக அசையத் தொடங்கின. ஒரு மூலையில் இருந்து மெல்லிய விசில் சத்தம். நால்வரும் ஒருவரை ஒருவர் பயத்துடன் பார்த்து கொண்டார்கள். அப்போது அந்த பெண் அவர்களுக்கு முன் தோன்றினாள். அவளின் முகம் வெளிரி போய் கண்கள் சிவந்து கோபத்துடன் அவர்களை பார்த்தன. நீங்கள் யார்? ஏன் இங்கே வந்தீர்கள் என்று ஒரு குளிரான குரல் கேட்டது. அது அந்த கீதாவின் குரல். அருண் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நாங்கள் தெரியாமல் வந்துவிட்டோம், எங்களை விட்டுவிடு என்றான். கீதாவின் சிரிப்பு ஒரு திகிலூட்டும் விதமாக இருந்தது. தெரியாமல் வந்தீர்களா? இல்லை, நீங்கள் தான் அவர்கள், அவனுடைய நண்பர்கள் என்று கீதா கத்தினாள். நாங்கள் யாரென்று உங்களுக்கு தெரியவில்லை என்றாள் பிரியா நடுங்கிய குரலில். கீதா தரையில் கிடந்த ஒரு உடைந்த கண்ணாடியை நோக்கி கையை நீட்டினாள். கண்ணாடியின் அவர்கள் உருவங்களுக்கு பதிலாக வேறு 4 பேரின் உருவங்கள் தோன்றின. அந்த பழைய புகைப்படத்தில் இருந்தவர்கள் யாரென்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கீதாவிற்கு நன்றாக தெரியும். நீங்கள் என் கணவனையும் அவனுடைய துரோகத்திற்கு துணை நின்ற நண்பர்களையும் போல இருக்கின்றீர்கள். அவர்களுக்காகத்தான் நான் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன். உங்களையும் நான் விடமாட்டேன் என்று அந்த கீதா ஆக்ரோஷமாக கூறினாள். அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது, அந்த கீதா அவர்களை தப்பாக புரிந்து கொண்டு பழிவாங்க துடிக்கிறாள் என்று. பகுதி 6. நால்வரும் பயத்தில் உறைந்து போயிருந்தாலும் பிரியா மெதுவாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முன்னால் வந்தாள். நாங்க அந்த மாதிரி யாரும் இல்ல. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். உன்னோட புருஷன் உனக்கு துரோகம் செஞ்சது எவ்வளவு வேதனையா இருக்குன்னு எங்களால உணர முடியுது. ஆனா எங்களை நீ தவறா புரிச்சுக்கிட்டு இருக்க என்றாள் கண்ணீருடன். அருண் அவளை ஆமோதித்தான். உன் வழி எனக்கு புரியுது கீதா. அவர்கள் டைரியில் அந்த பெண்ணின் பெயர் கீதா என்று படித்திருந்தார்கள். ஆனால் நாங்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லையே, எங்களை மன்னித்து விடு என்று கெஞ்சினான். கீதாவின் ஆன்மா தயங்கியது. அவளின் கோபம் தணிவது போல தெரிந்தது. பல வருடங்களாக என் மனதில் இருந்த வழி உங்களை என் எதிரிகளாக காட்டியது. ஆனால் உங்கள் கண்களில் உண்மை தெரிகின்றது என்று மெல்லிய குரலில் சொன்னாள். உன் கணவன் செய்த தவறுக்காக நாங்கள் தண்டனை அனுபவிக்க தேவையில்லை. நீ அவனை மன்னித்தால்தான் உன் ஆன்மா சாந்தி அடையும் என்று நந்தினி தைரியமாக சொன்னாள். கீதா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டாள். நான் மன்னிக்கின்றேன். என் கணவனையும் அவனது நண்பர்களையும் மன்னிக்கின்றேன். என் பழிவாங்கும் எண்ணம்தான் என்னை இத்தனை வருடங்களாக இங்கே கட்டி போட்டிருந்தது என்றாள். திடீரென மாளிகை முழுவதும் ஒரு அமைதியான வெளிச்சம் பரவியது. கதவுகள் தானாக திறந்தன. வெளியே நிலவொளி பிரகாசமாக இருந்தது. நால்வரும் மெதுவாக வெளியே நடந்தார்கள். திரும்பி பார்த்தபோது அந்த பாழடைந்த மாளிகை ஒரு மாயை போல மறைந்தது. அந்த இடத்தில் வெறும் காடு மட்டும் இருந்தது. கீதாவின் ஆன்மா சாந்தி அடைந்து விட்டதை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த இரவில்
அவர்கள் உணர்ந்த திகில் உணர்வு மற்றும் அவர்கள் கண்ட காட்சிகள் அவர்களது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பாடமாக அமைந்தது. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. See you the next video. Bye friends.